இது விழி தீயில் ஒரு தவம். அத்தியாயம் 2. சார், வரி பணத்தை அதிகரிச்சதுல இருந்து மக்களுக்கு நம்ம மேல ரொம்ப கோவம். எப்படா நம்மள தாக்கலான்னு இருக்காங்க. இதுல நம்ம மார்க்கெட்டுக்கு தனியா வந்திருக்கோம். எதுக்கு சார்? நம்ம எதுக்கும் நம்ம ஆபீசர்ஸ என்று தயக்கமாக ஆரம்பித்த ஜேம்ஸின் வார்த்தைகள் லியோவின் பார்வையில் சட்டென நின்றன. வாட் ஹேப்பன் சார் என்று அவன் சிறு பயத்தோடு கேட்க, இப்போ நாம தனியா இருக்கோம். இந்த மக்கள்ல யாரு வேணா நம்மள அட்டாக் பண்ணலாம் இல்லையா? 100 பேரா இருந்தாலும் சரி, தனி ஆளா உயிர் போற அந்த நிமிஷம் வரைக்கும் சமாளிக்கணும். அதுதான் ஒரு ஆஃபீஸரோட செல்ஃப் கான்ஃபிடென்ட். பட் எனக்கு தெரிஞ்சு பயப்பட தேவையில்லை. மக்களோட கண்ணில் எங்க மேல இருக்கிற பயத்தை தான் என்னால பார்க்க முடியுது. அவங்க எதிர்த்து சண்டையெல்லாம் போட மாட்டாங்க என்றான் லியோ அழுத்தமாக. அதற்கு மேல் மற்றவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவனோடு சேர்ந்து நடக்க அங்கிருந்த ஒரு பழக்கடைக்கு முன் நின்றான் லியோ. ஹவு மச் இஸ் திஸ் என்று ஜேம்ஸ் கேட்க, ஆங்கிலேயர்களை பார்த்ததும் அந்த வியாபாரியோ நடுங்க ஆரம்பித்து விட்டார். ஐயா, என்ன வேணும்? ஐயோ, இவங்க பாஷை கூட எனக்கு தெரியாதே என்று அந்த பழ வியாபாரி தோளில் இருந்த துண்டை கையில் வைத்து தடுமாற ஆரம்பிக்க, அதே நேரம் இந்திரசேனாவோடு சந்தைக்குள் நுழைந்திருந்தாள் யாழ்மொழி. இளவரசி, அரசரின் நாட்கள் எப்போது வேண்டுமானாலும் நம்மை காணலாம். தங்களின் முகத்தை மறைத்துள்ள துணியை மட்டும் விலக்கிவிட வேண்டாம், சரியா? ஆமாம். எதற்காக சந்தைக்கு வந்தீர்கள் என்று பேசிக்கொண்டே யாழ்மொழி செல்ல, மற்றவளிடமோ பதிலே இல்லை. இளவரசி என்று பதில் வராததில் திரும்பி இந்திரசேனாவை அவள் கேள்வியாக நோக்க, சுற்றி முற்றி யாரையோ தீவிரமாக தேடிய வண்ணம் வந்து கொண்டிருந்தாள் அவள். யாரை தேடுகிறீர்கள் என்று யாழ் புரியாமல் கேட்க, திடீரென யாரோ அவளை அழைப்பது போல ஒரு உணர்வு. ஐயையோ, யாரோ நம்மை கண்டுவிட்டார்கள் போல். இளவரசி, ஒளிந்து கொள்ளுங்கள் என்று பதற்றமாக சொல்லிக்கொண்டு யாழ் இந்திரசேனாவின் புறம் திரும்ப, அவள் அங்கு இருந்தாள்தானே. கடவுளே, இது என்ன சோதனை! இளவரசி எங்கே சென்று விட்டார்கள்? இப்போது நான் என்ன செய்வேன்? முடிந்து விட்டது. அரசர் என்னை தூக்கிலிடப் போகிறார். அவ்வளவுதான், என் வாழ்க்கையும் முடிந்து விட்டது என்று கத்தக்கூட முடியாமல் மானசீகமாக புலம்பிக் கொண்டு அங்குமிங்கும் இந்திரசேனாவை தேடியவாறு நடந்தாள் யாழ்மொழி. ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அவளை காணாததில் இவளுக்குத்தான் உடல் உதற தொடங்கியது. யாரும்மா நீ? மூஞ்சிய மறைச்சுக்கிட்டு இங்க தடுமாறிட்டு இருக்க? ஒருவேளை திருடியா நீ? எல்லாரும் இங்க வாங்க, இந்த பொண்ணு எதையோ திருட முயற்சி பண்றா, எல்லாரும் வாங்க என்று ஒருவன் கத்த, என்ன, நான் திருடியா? இல்ல, கடவுளே என்னை காப்பாற்று என்று அங்கிருந்து ஓடியவள் அப்போதுதான் பழ வியாபாரியின் அருகே சென்று மூச்சு வாங்கியவாறு நின்று கொண்டாள். அப்பாடா, எப்படியோ தப்பிவிட்டோம் என்று கொண்டே திரும்பியவள் அவர் நடுங்குவதை பார்த்து, உங்களுக்கு என்ன, ஏதாவது உதவி வேண்டுமா ஐயா என்று கேட்டு வம்பை தானாக முன் சென்று விலைக்கு வாங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும். அம்மா, நீங்க யாரு என்னன்னு தெரியல, தயவு செஞ்சு இவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கம்மா. ஏதோ கேக்குறாரு, ஆனா என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு ஏதோ பயமா இருக்குமா என்று அவர் நடுங்கியபடியே சொல்ல, அவ்வளவுதானே, இதோ நான் உதவி செய்கிறேன் என்று அங்கு நின்றிருந்த லியோவின் புறம் வேகமாக திரும்பினாள் யாழ். அவனோ தன் கழுகு பார்வையால் மறைத்திருந்த அவளுடைய முகத்தையே கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க, விழி பிதுங்க நின்றுவிட்டாள் பெண்ணவள். ஆங்கிலேயர்களா? இவர்கள் பேசும் மொழியின் பெயர் கூட எனக்கு தெரியாதே. ஐயையோ, மானமே போக போகிறது. ஏற்கனவே திருடி பட்டத்தை கொடுத்து விட்டார்கள், இப்போது இது வேறா? உன் கதை முடிந்தது யாழ்மொழி என்று உள்ளுக்குள் தனக்குத்தானே பேசியவாறு அவள் நின்று கொண்டிருக்க, முதல் தடவை விழிகள் பேசுவதை ஆச்சரியமாக பார்த்தான் லியோ. வார்த்தைகள் ஏதுமின்றி வெறும் கண்ணால் பேச முடியுமா என்ற கேள்விக்கு பதில் தேடிய அவனுடைய மூளை அவளை நோக்கி அவனை செல்ல வைத்தது. ஒரு அடி அவளை நோக்கி வைத்ததும் தான் தாமதம். அங்கிருந்து தப்பி ஓட போனாள் யாழ். ஹே, ஸ்டாப் என்று கத்திக்கொண்டு தன்னை மீறி அவளை நோக்கி அவன் வேக நடையிட்டு செல்ல, அவளோ பக்கத்தில் கொட்டுவதற்காக எச்சில் நீரை கொண்டு சென்று கொண்டிருந்த ஒருவரின் கரத்தை ஓடும் வேகத்தில் தட்டிவிட்டாள். அவ்வளவுதான், அந்த மொத்த எச்சில் நீரும் லியோவின் சட்டையை நனைத்துவிட, அட கடவுளே என்று தலையில் கை வைத்து கொண்டவள் கால் பிடரியில் பட சந்தைக்குள் ஓட ஆரம்பித்தாள். அந்த நொடி சார் என்ற ஜேம்ஸின் கத்தல்கள் எதுவும் லியோவின் காதில் கேட்கவில்லை. யூ பிளடி என்று கத்திக்கொண்டு
உச்சக்கட்ட கோபத்தில் லியோ அவளை துரத்த ஆரம்பிக்க, அங்கிருந்து ஒரு சுவற்றுக்கு பின்னால் மறைந்து கொண்டவளுக்கு மூச்சு விடக்கூட சிரமமாகத்தான் இருந்தது. அப்பா என்று பெருமூச்சு விட்டவள், எப்படியோ அந்த வெள்ளைக்கார துரையின் கண்ணிலிருந்து மறைந்து விட்டோம். ஆனால் எப்படி இளவரசியை தேடுவது என்று வாய்விட்டே புலம்பிக் கொண்டு திரும்ப அவளிடமிருந்து சற்று தள்ளி பதற்றமாக கைகளை பிசைந்த வண்ணம் நின்றிருந்தாள் இந்திரசேனா. அட, இளவரசி, எங்கே சென்றீர்கள்? தங்களை காணாமல் பயந்தே போய்விட்டேன். தாங்கள் எனக்கு மரண தண்டனை வாங்கி தராமல் விடமாட்டீர்களா? முதலில் வாருங்கள், இங்கிருந்து செல்லலாம் என்று படபடவென பொரிந்து கொண்டே சென்றவள் முகத்தை மறைத்திருந்த முந்தானையை தூர வீசிவிட்டு அங்கு கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு முந்தானையை யாருக்கும் தெரியாமல் எடுத்து முக்காடு போல போட்டுக்கொண்டாள். இந்திரசேனாவோ பின்னால் யாரையோ திரும்பி திரும்பி பார்த்த வண்ணம் செல்ல அவளை இழுக்காத குறையாக வேகமாக நடை போட்டு முன்னே நடந்தாள் யாழ்மொழி. ஆனால் அந்த ஒருவன் குடிசைக்கு பின்னே மறைந்திருந்து இந்திராவையே பார்த்து கொண்டிருக்க அவனுடைய விழிகளில் என்னென்று தெரியாத ஒரு வலி அப்பட்டமாக தெரிந்தது. இங்கு சுற்றி முற்றி மூச்சு வாங்கியவாறு தேடிக்கொண்டிருந்த லியோவின் விழிகளுக்கு தரையில் கிடந்த முந்தானை தென்பட அதை கையில் எடுத்து கொண்டவன் காலை வேகமாக, அதே நேரம் கோபமாகவும் உதைத்தான். இதை கண்ட ஜேம்ஸிற்கு பயத்தில் அடிவயிறு கலக்கியது. என்னாச்சு சார்? அந்த பொண்ணு என்று அவன் மெல்ல ஆரம்பிக்க, ஷட் அப் என்று அந்த இடமே அதிர கத்தியவன் தன்னை குனிந்து பார்த்துவிட்டு விழிகள் சிவக்க நின்றிருந்தான். இந்திரசேனாவும் யாழ்மொழியும் அரண்மனைக்குள் மெல்ல நுழைந்து யாரும் பார்க்காதவாறு அறைக்குள் நுழைய போக என்ற செருமல் சத்தம் பின்னால் இருந்து கேட்டது. இரு பெண்களும் அதிர்ந்து போய் எச்சிலை விழுங்கியவாறு மெல்ல திரும்பி பார்க்க அவர்களை முறைத்தவாறு நின்றிருந்தார் அரசர் வேந்தன். தந்தையே, தாங்கள் இங்கு என்று இந்திரசேனா ஏதோ பேச வர, எதுவும் பேசாதே இந்திரா. உனக்கு எச்சரித்தும் என்னை மதியாமல் மீண்டும் எந்த பாதுகாப்பும் இன்றி அரண்மனையை விட்டு வெளியே சென்றிருக்கிறாய். இதற்கு நீதான் காரணமா யாழ் என்று மகளை திட்டிவிட்டு யாழ்மொழியின் புறம் திரும்பி கேட்டார் அரசர். அவரின் சிவந்த விழிகளை பார்த்தவளுக்கு நான் எழவில்லை. அது அது அரசே, நான் இளவரசியிடம் ஏற்கனவே என்று அவள் திக்கி திணறி பேச, அவளுக்கு எதுவும் தெரியாது. நான் தான் அவளை வற்புறுத்தி அழைத்து சென்றேன் என்று அவளை குறுக்கிட்டு சொன்னாள் இந்திரசேனா. இந்த நொடி அரசர் வேந்தனுக்கு மகளை முறைப்பதை தவிர வேறு என்ன செய்வதென்று தெரியவில்லை. காவலர்களே என்று கத்தியவர் அவர் பக்கத்தில் வந்து நின்ற ஒரு காவலனின் கன்னத்திலே ஓங்கி அறைந்தார். இரு பெண்கள் வெளியே செல்வதை கூட அறியாமல் இப்படி என்ன பெரிய வேலை வெட்டி முறித்து கொண்டிருந்தீர்கள்? இதை கூட அறியாமல் இருக்கும் அளவிற்கு சொன்ன வேளையில் கவனமில்லை, அப்படித்தானே? இதற்கு பிறகு ஒரு நொடியேனும் இளவரசி அரண்மனையை விட்டு வெளியேறினால் உங்களின் தலை என் வாளுக்கு இரையாகிவிடும், புரிந்ததா என்று கடுங்கோபத்தில் வேந்தன் பேச, அந்த காவலர்களோ உடல் நடுங்க அங்கிருந்து சென்றனர். தந்தையே என்று மீண்டும் இந்திரசேனா ஏதோ பேச வர, எதுவும் பேசாதே, உன் அறைக்கு செல் இந்திரா என்றவர் யாழ்மொழியின் புறம் திரும்பி, நீ உன் தகுதி என்னவோ அதை புரிந்து நடந்து கொள் என்று விட்டு செல்ல, யாழ்மொழியின் முகமோ அவமானத்தில் கருத்து போனது. என்னை மன்னித்துவிடு, தந்தை பேசியதை மனதில் வைத்துக் கொள்ளாதே, சரியா என்று ஆறுதலாக சொல்லிவிட்டு இந்திரசேனா சென்றுவிட, தன் அறைக்குள் சென்று படுக்கையில் விழுந்தவளுக்கு இப்போது அந்த ஆங்கிலேய அதிகாரியின் நினைவுதான். அப்பப்பா, என்ன கண்கள் அது! விட்டால் கண்ணாலேயே என்னை எரித்து போட்டிருப்பான். இருந்தாலும் அவள் சொன்னதில் குத்தமே இல்லை. பெண்களை மயக்கும் அழகுதான். ஆனால் நீ மட்டும் மயங்கிவிடாதே யாழ். அப்படி மட்டும் நடந்தால் ஆங்கிலேய சிறையோ அரண்மனை சிறையோ உனதில்லம் அதுதான் என்று உறுதியாகிவிடும் என்று வாய்விட்டு சொல்லி சிரித்து கொண்டவள் அப்படியே நடந்ததை நினைத்தவாறு உறங்கி போக, சந்தையில் விட்டு சென்ற யாழ்மொழியின் முந்தானையை கையில் வைத்துக்கொண்டு யோசனையோடு அமர்ந்திருந்தான் லியோ ஜார்ஜ். ஹவு டேர் இஸ் ஷி? என் மேல அது கொட்டி விட்டதும் இல்லாம என்கிட்ட இருந்து தப்பிச்சு வேற போயிட்டா. ஐ கான்ட் ஜஸ்ட் டாலரேட் திஸ் என்று பற்களை கடித்து கொண்டான் அவன். ஆனால் அந்த கண்கள் அவனுடைய நினைவுகளுக்குள் மீண்டும் மீண்டும் வர, தலையை உலுக்கி சிந்தனையை கலைத்தவன் முயன்ற தூக்கத்தை வரவழைத்து தூங்க ஆரம்பித்தான். சில நிமிடங்கள் கழிந்திருக்கும். அவன் ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்ல, சரியாக வெளியில் கத்தி கூச்சலிடும் சத்தம் மற்றும் துப்பாக்கி சத்தம் பலமாக கேட்க, அடித்து பிடித்து எழுந்தமர்ந்தான் லியோ.
மூச்சு வாங்கியவாறு சுற்றி முற்றி பார்த்தவன் வேகமாக பால்கனிக்கு சென்று பார்க்க அங்கு புரட்சியாளர்கள் சிலர் முகத்தை மறைத்து கொண்டு ஆங்கிலேய அதிகாரிகளை தாக்கிக் கொண்டிருந்தனர். உடனே டீப்பாயிற்கு மேலிருந்த தன் துப்பாக்கியை எடுத்து வந்தவன் தன் பயிற்சி வீண் போகவில்லை என்பது போல கிட்டத்தட்ட 2 இந்திய புரட்சியாளர்களை சுட்டு அங்கேயே வீழ்த்தியிருக்க மற்றவர்களோ பயந்து காட்டு வழியாக ஓடிவிட்டனர். ஆபீசர்ஸ், சுத்தி எல்லா இடமும் தேடுங்க. புரட்சி பண்றவங்க தெரிஞ்சா யோசிக்காம சுடுங்க. காட் இட் என்று அடி தொண்டையிலிருந்து அவன் கத்த வேகமாக துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு காட்டுக்குள் சிலர் நுழைய அரண்மனையை சுற்றி தேடினர். இன்னும் சிலர் லூசர்ஸ் என்று இறந்து கிடந்தவர்களை பார்த்து லியோ கேலியாக இதழை வளைக்க அன்றைய நாள் கழிந்து அடுத்த நாளும் விடிந்தது. அப்போதுதான் எழுந்து குளித்து முடித்து தயாராகி கொண்டிருந்த யாழ்மொழியோ நேற்று நடந்ததை ராதாவிடம் விழிகளை உருட்டிய வண்ணம் சொல்லிக் கொண்டிருந்தாள். நிஜமாகத்தான் சொல்கிறாயா யாழ்? அந்த ஆங்கிலேயரிடமிருந்தே தப்பித்தாயா நீ என்று ராதா விழிகளை பெரிதாக விரித்து ஆச்சரியத்தோடு கேட்க, என்னை என்னவென்று நினைத்தாய் நீ? அவன் கண்களில் மண்ணை தூவிவிட்டு சொடக்கு போடும் நேரத்தில் தப்பித்து விட்டேன். பாவம், அவன் சாக்கடை நீரில் முங்கி எழுந்தது போல நின்று கொண்டிருந்தான். ஆனால் அன்று அவள் சொன்னாலே அந்த அளவுக்கு ஒன்றும் அவனிடம் அழகு இல்லை, ஏதோ சாதாரணமாகத்தான் இருந்தான் என்று வேண்டுமென்றே கூறினாள் யாழ்மொழி. என்ன சொல்கிறாய், நிஜமாகவா என்று சிறு அதிர்ச்சியோடு வந்தன மற்றவளின் வார்த்தைகள். ஆம் ராதா, அவனின் 2 கண்களை வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்பப்பா, வாள் போன்ற அவனுடைய விழிகள் சற்று என்னை மயக்கத்தான் செய்தது. அடுத்து உதடுகள் சரியாக கவனிக்கவில்லை, ஆனால் நம் உதடுகளை விட கொஞ்சம், கேட்டுக்கொள், கொஞ்சம் சிவப்பாக இருந்தது. அதாவது சிவப்பாக, அழகாக என்று யாழ் இழுக்க, சரியாக கவனிக்கவில்லை என்று சொன்னாய் என்று சற்று சத்தமாகவே கேட்டாள் ராதா. அது கவனிக்கவில்லைதான். இளவரசியை அலங்காரம் செய்வதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. நீ என்ன இப்படி உட்கார்ந்திருக்கிறாய்? விட்டால் ஒரு நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருப்பாய். வா வா, ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கலாம் என்று சட்டென பேச்சை திசை திருப்பிவிட்டு அவள் அங்கிருந்து இந்திரசேனாவின் அறைக்கு செல்ல, இளவரசியோ அறை ஜன்னல் வழியாக தோட்டத்தில் நடக்கும் குதிரை பயிற்சிகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வைதான் அங்கு இருந்ததே தவிர சிந்தனை முழுவதும் அந்த ஒருவனை பற்றித்தான். வீரா, வீரா என்று ஒவ்வொரு தொனியில் அந்த ஒருவனின் பெயரை அவள் மெல்ல மெல்ல முணுமுணுத்துக் கொண்டிருக்க, ஆமாம், யாரது என்று பின்னால் இருந்து வந்த யாழ்மொழியின் குரலில் பதற்றமாக திரும்பி பார்த்தாள் இந்திரா. அது அது யாரை பற்றி கேட்கிறாய் யாழ் என்று இந்திரசேனா வார்த்தைகளில் தடுமாற்றத்தோடு கேட்க, நீங்கள் தான் வீரா வீரா என்று யாரையோ அழைத்தீர்கள், அதைத்தான் யார் என்று கேட்டேன் என்று கேட்டுக்கொண்டே அவளுக்கான ஆடைகளையும் அணிகலன்களையும் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் மற்றவள். இந்திரசேனாவுக்கு இவளை எப்படி சமாளிப்பது என்றே தெரியவில்லை. யாழ்மொழியோ அவளை சந்தேகமாக பார்க்க சட்டென மற்றவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஐயோ யாழ், கீழே தோட்டத்தில் குதிரை பயிற்சி நடக்கிறதல்லவா, அந்த வீரர்களை பார்த்துத்தான் வீரா வீரா என்றேன், அவ்வளவுதான். நீ ஏதோ திடீரென்று கேட்க நானும் என்னவோ என்று நினைத்து விட்டேன் என்று வாய்க்கு வந்த பொய்யை சொல்லி அவள் சமாளித்துவிட, அடுத்து எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த குதிரை பயிற்சியை ஆர்வமாக பார்த்தாள் யாழ்மொழி. பணிப்பெண்கள் குதிரைகளை தொடக்கூடாது என்பது அரசர் கட்டளை. ஆனால் குதிரை சவாரி போக வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை இருக்கிறது இளவரசி எனக்கு. எப்போதுதான் நிறைவேறுமோ என்று குதிரைகளை ஏக்கமாக பார்த்தபடி அவள் சொல்ல, தோழியை குறும்பாக பார்த்தாள் இந்திரசேனா. நீ இந்த அரண்மனையின் பணிப்பெண் என்பதையும் தாண்டி என் தோழி யாழ்மொழி, உனது ஆசையை நான் எப்படி நிறைவேற்றாமல் போவேன் என்று இளவரசி 2 புருவங்களையும் ஏற்றி இறக்க, அதிர்ச்சியாக விழி விரித்தவளுக்கு தானாக கிடைக்கும் வாய்ப்பை தவறவிடவும் தோன்றவில்லை. அடுத்த அரை மணி நேரத்தில் இளவரசியின் உத்தரவோடு வழக்கம் போல விழிகள் மட்டும் தெரியும் வண்ணம் முகத்தை மறைத்து கொண்ட யாழ்மொழி குதிரையில் ஏறிச் செல்ல, அதே நேரம் ஆங்கிலேய அரண்மனையில் இருந்து காரில் வெளியேறினான் லியோ ஜார்ஜ். முதல் சந்திப்பே முற்றிலும் கோணலாய் மாறிப்போக மீண்டும் ஒரு சந்திப்பை இயற்கை இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நினைக்கிறது. 2வது சந்திப்பின் பிரளயங்கள் எப்படி இருக்கும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.